மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிடிஆரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிடிஆர் இப்போ நாட்டையே உழுக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா கூட்டணியில் உள்ள தலைவர்கள் யாரும் சொல்லாதது, அதிகாரிகள் யாரும் சொல்லாதது, எக்ஸ்போர்ட் யாரும் சொல்லாதது, மிக தெளிவாக இந்த தேர்தல் பத்திர ஊழலில் நடந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார் பிடிஆர். அதுதான் இப்போ நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது டைம்ஸ் நோ என்கிற ஆங்கில ஊடகத்திற்கு அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அப்போ அதில் தான் இதில் விளக்கமாகவும் சுருக்கமாகவும் இந்த தேர்தல் பத்திரத்தில் எப்படியெல்லாம் சீட்டிங் நடந்திருக்கு, ஒரு ஜனநாயக நாடுனா என்ன, அந்த நாடு எப்படி செயல்படணும், அப்படி செயல்படணும்னா ஜனநாயக நாடா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், வங்கிகளாக இருக்கட்டும், ஆர்பிஐ இருக்கட்டும், அதே மாதிரி தேர்தல் ஆணையமாக இருக்கும், இவை எல்லாமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சுதந்திரமான அமைப்புகள். எப்போ இந்த அமைப்புகள் அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படுதோ அப்போவே இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாரு. இதில் முக்கியமாக இந்த தேர்தல் பத்திர ஊழல் விவகாரத்தை எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, பேசிக்லேருந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக அந்த ஆங்கில பேட்டியில் கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம தமிழ் வெர்ஷனில் கொடுத்துருக்கோம். பிடிஆர் என்ன சொல்லியிருக்காரு, நாடு முழுவதும் உள்ள அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கக்கூடியது அந்த பேட்டியாக இருக்குது. அதனால தான் பிடிஆரை பார்த்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும், இந்த பேட்டியை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நிர்மலா சீதாராமன்லாம் தெரிச்சு ஒரு 2 ஸ்டெப்பு பிடிஆரை பார்த்தா ஓடுறாங்க அப்படின்றதுக்கு இதுதான் காரணம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனநாயகம்னா என்ன, ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த அரசு கீழே இயங்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகளை இவர்கள் எப்படி கட்டுப்படுத்தி ஜனநாயகம் இல்லாமல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை என்ன சொல்கிறாருன்னா, கார்ல் மார்க்ஸ் உள்ளிட்ட பல்வேறு அறிஞர்களை இன்னைக்கு உள்ள ரகுராம் ராஜன் வரைக்கும் மேற்கோள் காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரர்கள், குறிப்பாக இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை தனிப்பட்ட பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் எப்படி செல்வாக்கு படைத்தவர்களாக பணத்தை வைத்து உருவாகிறார்களோ, இவர்கள் முதல்ல அந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை தங்கள் பக்கம் வளைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இதுதான் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸும் சரி, குறிப்பாக ஜனநாயகம் குறித்து பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லுவாங்க. எப்படின்னா, வெரி ரிச் வில் பி சோ பவர்ஃபுல் அப்படின்றாரு. அப்படி எந்த நாடாக இருந்தாலும் மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் ரொம்ப அதிகாரம் பவர் அதிகமாக இருப்பவர்களாக இருக்கும். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜனநாயகத்தை வளைப்பவும், அந்த ஆட்சியாளர்களை வளைத்து தங்கள் பக்கம் இழுக்கவும் அவர்களுக்கு டொனேஷன் கொடுத்தோ இல்லை தன் பணத்தை வைத்து ஏதாவது ஒரு வழியில் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் அந்த அதிகாரத்தை கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா கார்ல் மார்க்ஸ்லேருந்து ரகுராம் ராஜன் வரைக்கும் எழுதிய புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி அது இம்பேலன்ஸ் ஆயிராமல் அவர்களுக்கு, பணக்காரர்களுக்கு அந்த ஜனநாயகமோ அந்த நாடோ அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை வளைந்து கொடுக்காமல் பொதுமக்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பேலன்ஸ்டாக போகக்கூடிய ஒரு நாடு தான் ஒரு சிறந்த ஜனநாயக நாடாக இருக்க முடியும். ஏன்னா பணக்காரர்கள் அவர்களுடைய வேலையை பணத்தை வைத்து அவர்கள் வளைத்து போடுவது, அரசை வளைத்து போடுவது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்காக வளைத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. லெவல் பிளேயிங் எக்கனாமிக் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன அப்படின்னா, லெவல் பிளேயிங்னா அதாவது எப்படின்னா, பணக்காரர்களும் ஏழைகளுக்கும் உள்ள அந்த பணக்காரர்களோ ஏழைகளுக்கு அதிகாரம் இருக்கிறவர்களோ அதை பேலன்ஸ்டாக போகணும். அவர்கள் கையில் இவர்கள் அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த ஜனநாயகம் போயிடும் அப்படின்றாரு. இப்போ அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, எலக்டோரல் பாண்டை பொறுத்தளவுக்கு லெவல் பிளேயிங் ஒன் சைடு அப்படின்றார். அந்த லெவல் பிளேயிங்கை பேலன்ஸ்டாக இல்லாமல் ஒன் சைடாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. அதாவது என்னென்னா, இப்போ அரசுக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணும். இந்திய நாட்டில் எந்த பணக்காரன் எவ்வளோ வச்சுருக்கான், என்ன செலவு பண்ணால், என்ன டாக்ஸ் கட்டியிருக்கான், என்ன டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஏன்னா எவ்வளோ வங்கிகளுக்கு பாக்கி வச்சுருக்கான்றது எல்லாருக்கும், மக்களுக்கு தெரிய வேண்டியது. அது எதிர்கட்சிகளுக்கும் தெரியணும். ஆனால் அதை பிளாக் பண்ணி இவர்கள் மைத்தியமே வைத்துக்கொண்டு அதை வைத்து இவர்கள் அந்த அரசாங்கம் கேம் பிளே பண்ணுது அப்படின்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தகவலை இவர்கள் சேகரித்து வைத்துக்கொண்டு அவர்களிடம் என்னன்னா
அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவது. இது இவ்வளவு நாள் இந்தியாவில் நடந்ததில்லை அப்படின்றாரு. எப்படின்னா எந்த ஜனநாயக நாட்டிலையும் வந்து பணக்காரர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு சலுகைகள் இருக்கும். ஆனால் அவர்கள் அரசை ஆட்டையை போட்டுறாம வந்து நடத்தக்கூடிய அரசாங்கம் தான் ஜனநாயக அரசாங்கம். மக்களை ஆட்டையை போட்டுறாம, மக்களை கொடுமைப்படுத்துறாம, மக்களை டாமினேட் பண்ணி அவர்களை அடிமையாக்கிறாம, பணக்காரர்களை அடிமையாக்காம பார்த்துக்கிற அரசு தான் ஒரு நல்ல ஜனநாயக அரசு. ஆனால் இங்கே அது மீறப்பட்டிருக்கு அப்படின்றாரு. எப்படின்னா பணக்காரங்களை பற்றி டாட்டா வைத்துக்கொண்டு என்னன்னா இதில் 2 விஷயமா செஞ்சுருக்காங்க. ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீ பணத்தை கொடு, உனக்கு கான்ட்ராக்ட் தரேன், இல்லைன்னா கான்ட்ராக்டை கொடுத்துட்ட பணத்தை கொடு. இப்படி 2 விதமாக இவர்கள் வந்து இந்த தேர்தல் பத்திரத்தில் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த பேட்டியில் அவர் பதிவு செய்கிறாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி அப்படின்னா அதை வந்து எலக்ட்ரானிக்கலி டாக்குமெண்டட் இருக்கணும் அப்படின்றாரு. அப்போ வந்து அது இல்லைன்னு சொல்கிறது அது ஒரு வங்கியே கிடையாது. வங்கி வந்து எப்படின்னா இந்த எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு அரசுக்கு கைக்கூலியாக வந்துருச்சுன்றார். ஆங்கிலத்தில் அவர் வேற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இந்த கைக்கூலி அப்படின்றத நம்ம சேர்த்து சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதோட ஷேடோவாக அந்த வங்கி செயல்பட்டுருக்கு. ஒரு வங்கியாக செயல்படலை. ஏன்னா இவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்திலே போய் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து இந்த டேட்டா வாங்கினது மட்டும் இல்லாமல் இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்டெம்ட் எடுக்கணும் கோர்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஒரு வங்கி வந்து எலக்ட்ரானிக்கலாக எனக்கு டேட்டா இல்லை அப்படின்னு சொன்னாலே அது பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் செட்டிலிங் அண்ட் கிளியரிங் ப்ராசஸ் இஸ் ஃபினிஷ்ட் தே ஹாவ் டு கிவ் தி எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டட் டேட்டா to anyone who asks the data அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, செட்டிலிங் அண்ட் கிளியரிங் ப்ராசஸ் முடிந்து விட்டது என்றால் அந்த டேட்டாவை எலக்ட்ரானிக்கலாக வந்து வைத்திருக்க வேண்டும், அதுதான் ஒரு வங்கியோட கடமை அப்படின்றாரு. செட்டிலிங் அண்ட் கிளியரிங் அப்படின்னா ஒருத்தர் வந்து பணத்தை எடுக்கிறாரு, இல்லை பணத்தை போடுறாரு, இன்னொருத்தர் பணத்தை எடுக்கிறாரு, அதுக்கு குறிப்பிட்ட நாட் கணக்கை நீங்கள் வச்சிருக்கீங்க, இந்த 3 மாதத்துக்கு தான் நீங்கள் அந்த பத்திரத்தை வாங்க முடியும் அப்படின்னு அதை வந்து அவர்கள்ட்ட கொடுக்குறீங்க. 3 மாதத்துக்குள்ளே அவர்கள் அதை டெபாசிட் பண்ணியிருக்கணும், சரியா? அதுக்கு மேலே நீங்கள் வந்து அது செல்லாதுன்னு அறிவிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3 மாதம் முடிந்த உடனே யாருக்கு கொடுத்துருக்காங்க, யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை உங்கள் வங்கியில் வச்சுருக்கணும், எலக்ட்ரானிக்கலி ரெக்கார்டடாக வச்சுருக்கணும். அதை எப்போ கேட்டாலும் நீங்கள் கொடுக்குறது மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வங்கியே கிடையாது, நீங்கள் பேரலாக ஒரு பிளாக் வங்கியை நடத்தியிருக்கீங்க, இந்த அரசுக்கு கைக்கூலியாக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க அப்படின்றாரு. எனவே இப்போ சுருக்கமாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாட்டில் பணக்காரர்கள் வந்து எல்லா விதத்திலையும் பணத்தை வைத்து அவர்கள் அதிகாரத்தை வைத்து என்ன பண்ணுவோம், பண அதிகாரத்தை வைத்து இந்த அரசியல் அதிகாரத்தை வளைக்க பார்ப்பார்கள். அந்த நாட்டோட அதிகாரத்தில் இருக்கவங்களை வளைக்க பார்ப்பாங்க. அதை பேலன்ஸாக கொண்டு போகணும். ஏழை மக்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் எதிர்கட்சிகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணும். இவர்கள் நாட்டை வளைத்து விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், அவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை பதவியில் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடியவங்களோட வேலை. ஆனால் அதை செய்யாமல் இப்போ வந்து பணக்காரர்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவரை வளைத்து விட முடியும் பணத்தை வைத்து அப்படின்றதுக்கான பாதையை இந்த அரசே போட்டு கொடுத்துருக்கு. அதனால தான் கான்ட்ராக்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி காசை வாங்கிட்டு தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கிட்டு கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் அந்த டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காசு வாங்கியிருக்கு. இப்படி 2 விதமாக இவர்கள் பணம் வாங்கியிருக்கிறார்கள் என்பது வந்து இப்போ நீதிமன்றத்தால் வந்து தெள்ள தெளிவாகி இருக்கிறது. எனவே இந்த வங்கியும் தவறு செய்திருக்கிறது. இந்த வங்கி மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த வங்கி பொய் சொன்னதுக்கு கண்டெம்ட் எடுக்கணும் கோர்ட்டு. அதே மாதிரி இவர்கள் ஜனநாயகம் படுகொலிக்கு போய்கிட்டே இருக்கு. ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்தையும் இவர்கள் வளைத்து விட்டார்கள், நீதிமன்றத்தையும் வளைக்க பார்க்கிறார்கள். அதே மாதிரி இந்த மாதிரி சுதந்திரமாக இயங்கக்கூடிய அமைப்புகளையும் இவர்கள் வசம் கவிழ்த்து விட்டார்கள். எனவே இது ஜனநாயக நாடா என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த நாடு அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறாரு. எனவே இது வந்து கிளியர் கட்டாக ஒரு 8 நிமிஷம் அவர் பேசியிருக்கார் அந்த பேட்டியில். அதில் கார்ல் மார்க்ஸ் முதற்கொண்டு யாரெல்லாம் எப்படியெல்லாம் வந்து ஒரு நாட்டை ஜனநாயக நாட்டை சீர்குலைக்க முடியும் என்று கடந்த காலத்தில் அறிஞர்கள் எழுதியெல்லாம் கோடிட்டு காட்டி இப்போ நாடு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சிம்பிளாகவும் ரொம்ப கிளியர் கட்டாகவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எனவே இதில் கிளியர் கட்டாக என்ன நடந்திருக்குன்னா, கான்ட்ராக்ட் டு மணி டு கான்ட்ராக்ட் அப்படின்றது தான் இந்த 2 வரிகளின் அடிப்படையில் தான் வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டிருக்கிறது, வாங்கப்பட்டிருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே இவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு தெளிவாகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.